கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 30 நாட்களும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவர் நமக்கு செய்த காரியத்தை சொல்லி மற்றும் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை சொல்லி இன்னுமாக தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தன்னை வாலண்டியராக, அதாவது தாமாக முன்வந்து தம்மைத்தாமே நமக்காக அடிக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்றெல்லாம் சொல்லி தேவனை துதிக்க தேவன் உதவி செய்தார். அதற்காக நன்றி. அந்த 30வது நாள் வீடியோவை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் எனக்கு அடுத்ததாக கொடுத்த ஒரு செய்தியை நான் இதில் பதிவிடுகிறேன். என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தையை ஸ்டாப் பண்ணுங்க. அப்படி சொல்லாதீங்க. நமக்கு தேவன் இருக்கிறார், நம்மளை படைச்சவர் இருக்கிறார். அப்போது ஆண்டவர் எனக்கு உதாரணமாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நாம் பெற்ற பிள்ளைகள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க எப்பொழுதுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நம்ம முன்னாடி சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நான் இருக்கேன்ப்பா உனக்கு, நீ ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்போமா இல்லையா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய திக் ஃப்ரெண்டு அவங்க எனக்குன்னு யாருமே இல்லை, நம்ம இருக்கிறோம் அவங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னால் நம்ம வேதனைப்படுவோமா? வேதனைப்பட மாட்டோமா? நிச்சயமாகவே வேதனைப்படுவோம். அப்படி இருக்கும் பொழுது, நம்மளை படைச்ச தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லிகிட்ருக்குறோம்? எனக்கு யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அதாவது ஒருத்தர் கூட இருக்கும் பொழுது அப்படி நம்ம யாருமே சொன்னால் அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க. இயேசு எவ்வளோ வேதனைப்படுவார். அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லும் பொழுது இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் ஒவ்வொருத்தரையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் என்ன செய்கிறேன்னா, உன் வலது கையை பிடித்து என்ன சொல்கிறார் பாருங்க, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம். இந்த வீடியோ மூலமாக சந்திக்கப்படுற நீங்கள், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, டோன்ட் பி அஃப்ரைட், ஃபார் ஐ ஆம் வித் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. வலதுகை பிடிச்சு சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க. தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.